Hey guys, welcome to my YouTube channel. இன்றைக்கி நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸல் ஷீட்லேருந்து டேட்டா ரீட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இதுக்கு மெயினாக உங்கள் மிஷினில் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கணும். ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஓகே, இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி பைத்தான் EXE டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ண EXE டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டாலேஷன் டயலாக் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி இருக்க டிஃபால்ட் செட்டிங்ஸ் வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் வேறு ஏதாவது ஃபோல்டர்ஸ் சூஸ் பண்ணி அதில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆட் பைத்தான் டு பாத்துன்ற செக் பாக்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது செலக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஃபோல்டரோட பார்த்த உங்கள் மிஷின் வந்து இந்த என்வரான்மெண்ட் வேரியபிளில் செட் பண்ணிடும். இது செட் பண்ணனால என்ன யூஸ்ன்றது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால இந்த டயலாக் எனக்கு வேணாம், நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போது ஒரு கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறப்போ இந்த பாத் பார்த்தீங்கன்னா users/anisன்னு இருக்கும். ஆனால் நான் பைத்தான் இன்ஸ்டால் பண்ணுற பார்த்து வந்து வேறு. பட் நான் இங்கேருந்து பைத்தான்னு டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு பைத்தான் ஷெல்லை நான் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் அந்த செக் பாக்ஸ் செலக்ட் பண்ணுறதுனால ஆகிற யூசேஜ். இந்த பைத்தான் ஷெல் யூஸ் பண்ணி உங்களால் இங்கேருந்து எல்லா பைத்தான் ஆப்ரேஷன்ஸும் பண்ணி பார்த்துக்க முடியும். இப்போ நம்ம பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி எக்ஸல் ஷீட்லேருந்து டேட்டா ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸல் ஷீட்லேருந்து டேட்டா ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி தேவை. இந்த வீடியோவில் நம்ம xlrd அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேர்ட் பார்ட்டி லைப்ரரி யூஸ் பண்ணியிருக்கோம். xlrd அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தான் லைப்ரரி. இந்த பைத்தான் லைப்ரரி யூஸ் பண்ணி உங்களால் .xls ஃபைல்லேருந்தும் .xlsx ஃபைல்லேருந்தும் டேட்டா ரீட் பண்ணிக்க முடியும். xlrdயோட கரண்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 2.0.1. இந்த கரண்ட் வெர்ஷன் வந்து .xls ஃபைல்லேருந்து மட்டும் தான் டேட்டா ரீடோ ஃபார்மேட்டோ பண்ணிக்க முடியும். ஆனால் நமக்கு .xls ஃபைலும் தேவை, .xlsx ஃபைல்லேருந்தும் டேட்டா ரீட் பண்ணுற மாதிரி நமக்கு தேவை. ஸோ xlrdயோட பழைய வெர்ஷன்ஸ் போய் பார்ப்போம். இந்த பழைய வெர்ஷன்ஸ் பார்க்குறப்போ 1.1.0ல் பார்த்தீங்கன்னா .xls ஃபைல்லேருந்தும் .xlsx ஃபைல்லேருந்தும் டேட்டா ரீட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம xlrd 1.1.0வை நம்ம மிஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். இந்த இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக இங்கே கீழே இருக்க கமாண்டை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜஸ்ட் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்கள் மிஷினில் இது இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால் xlrdன்னு சொல்லிட்டு இந்த வெர்ஷன் நம்பர் உங்களுக்கு இருக்கும். இப்போ நம்மளோட கோட் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் பைச்சாமோட ஐடி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பைச்சாமோட டவுன்லோட் லிங்க்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். பைச்சாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நீங்கள் இங்கேருந்து புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்லை ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ப்ராஜெக்ட் நேமை ரைட் கிளிக் பண்ணி ஒரு புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஃபைல் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரியை இங்கே இம்போர்ட் பண்ணணும். இது எப்படி இம்போர்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி நேம் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைலில் அந்த தேர்ட் பார்ட்டி லைப்ரரி இம்போர்ட் ஆகிரும். இதுக்கப்புறம் நம்மளோட மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். இந்த மெயின் ஃபங்க்ஷன் தான் நீங்கள் எப்போல்லாம் இந்த பைத்தான் ஃபைலை கால் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இந்த கால் ஆகும். இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து நம்மளோட ஃபங்க்ஷன் ஒன்று கால் பண்ணணும். நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை டிஃபைனும் பண்ணணும். அதில் தான் நம்ம எல்லா ஆப்ரேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு கோடிங் பார்ட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ஃபைல்லேருந்து டேட்டா ரீட் பண்ண போகிறோமோ அதை ஓப்பன் பண்ணணும். அது எப்படி ஓப்பன் பண்ணணும்னா xlrd.openWorkbookOfனு சொல்லிட்டு அந்த ஃபைலோட லொக்கேஷனை கொடுக்கணும். வர ரிசல்ட்டை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒர்க் புக்குக்கும் ஒர்க் ஷீட்டுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும். ஒரு ஒர்க் புக்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒர்க் பண்ணுற மொத்த ஃபைலை தான் ஒர்க் புக்னு சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் ஷீட்டுன்றது ஒரு ஒர்க் புக்கில் ஒரு பார்ட்டை தான் ஒர்க் ஷீட்னு சொல்லுவாங்க. ஒரு ஒர்க் புக்கில் எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் வேணாலும் இருக்கலாம். அங்கே இருக்க ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் எத்தனை நம்பர் ஆஃப் ஒர்க் ஷீட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒர்க் ஷீட்டை ஆக்சஸ் பண்ணி எப்படி டேட்டா ரீட் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஒரு ஒர்க் ஷீட்டை அதோட இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அதோட நேம் வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ஒர்க் ஷீட்டோட நேம்ன்றது பார்த்திங்கன்னா இங்கே இருக்க நேமை தான் ஒர்க் ஷீட் நேம்னு நம்ம சொல்கிறோம். இப்போது ஒரு ஒர்க் ஷீட்டை நான் இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஒர்க் புக்கில் இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் என்னென்னு எனக்கு தெரியணும். அதுக்கு அந்த ஒர்க் புக் .n ஷீட்ஸ்னு கொடுத்தோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் நமக்கு கிடச்சிரும். இல்லை நான் நேம் வச்சு தான் அந்த ஒர்க் ஷீட் ஆக்சஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஒர்க் புக்கில் இருக்க எல்லா ஷீட்ஸோட நேம்ஸும் நமக்கு கிடைக்கணும். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒர்க் புக் .sheet_names ஆஃப்னு கால் பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்க எல்லா நேம்ஸும் நமக்கு ஒரு லிஸ்ட்டாக கிடச்சிரும். இது ரெண்டுத்தையும் நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி பைத்தான் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகும்.
இல்லை அப்படின்னா இங்கே கீழேயே அந்த டெர்மினலில் டேபை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆயிரும். இதில் நீங்கள் பைத்தான் அந்த ஃபைல் நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் எக்ஸிட் ஆகி உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். இந்த வந்த அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷீட்ஸ், செகண்ட் இருக்கிறது இந்த ஷீட்டோட நேம்ஸ் கிடைக்கும். இதில் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து எப்போவுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ஃபர்ஸ்ட் ஷீட்டோட இண்டெக்ஸ் வந்து 0, செகண்ட் ஷீட்டோட இண்டெக்ஸ் வந்து 1. ஸோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஷீட் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஒர்க் புக் டாட் ஷீட் பை இண்டெக்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஷீட்டோட இண்டெக்ஸ் கொடுக்கணும். இல்லை நான் நேம் வச்சு ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் புக் டாட் ஷீட் பை நேம்னு சொல்லிட்டு ஷீட்டோட நேமையும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஷீட்டில் இருக்க எல்லா செல்ஸ்லேருந்து டேட்டா ரீட் பண்ணணும். ஒரு செல்லேருந்து டேட்டா ரீட் பண்ணோம் அப்படின்னா ஷீட் டாட் செல் அண்டர்ஸ்கோர் வேல்யூன்னு போட்டு செல்லோட பொசிஷனை கொடுக்கணும். ஒரு செல்லோட பொசிஷன் என்னென்னா இந்த ஷீட்டை நீங்கள் ஒரு மேட்ரிக்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதாவது 0,0 நேம், 0,1 மார்க்ஸ், 0,2 டேட் ஆஃப் பர்த் இருக்கும். இதுதான் அந்த செல்ஸோட பொசிஷன். நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தெரிஞ்சால் தான் இந்த ஷீட்டில் இருக்க எல்லா செல்ஸ்லேருந்தும் டேட்டா எடுக்க முடியும். ஷீட் டாட் என் ரோஸ்னு போட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் கிடச்சிரும். ஷீட் டாட் என் காலம்ஸ்னு போட்டோம் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கிடச்சிரும். இந்த ரெண்டு வேல்யூஸையும் ஐட்ரேட் பண்ணி நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபார் லூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஃபார் லூப்பில் வர செல் வேல்யூஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணி வச்சுருப்போம். இல்லை எனக்கு ஒவ்வொரு ரோஸும் ஒவ்வொரு லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஃபார் லூப்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். இந்த ரெண்டு ஃபார் லூப்போட ரிசல்ட்டையும் நான் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒனில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா செல் வேல்யூஸும் ஒரே லிஸ்ட்டில் இருக்கும். செகண்ட் ஒனில் ஒவ்வொரு ரோஸில் இருக்க செல் வேல்யூஸும் ஒவ்வொரு லிஸ்ட்டில் இருக்கும். இப்போ நமக்கு தேவையில்லாத கோட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3 லைன்ஸ் ஆஃப் கோடில் நீங்கள் XLS ஃபைல்லேருந்து டேட்டா ரீட் பண்ணி முடிச்சிடலாம்.